फ्रेंड्स वनकम तमिल टेक टुडे வந்து நீங்க பார்க்க போற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்துல புதிய மாற்றங்கள் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். வீடு இல்லாதவங்க சொந்த வீடு கட்டறதுக்கு மத்திய அரசு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. அதுதான் அனைவருக்கும் சொந்த வீடு திட்டம். அதுதான் இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. ஓகேங்களா? ஸோ இவங்க நம்ம சொந்த வீடு கட்டுறதுக்கு மானியம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 கொண்டு வந்தாங்க. இது படிப்படியாக எல்லா ஸ்டேட்லேயும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. 2022 அனைவருக்கும் சொந்த வீடுன்றது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். ஓகேங்களா? பழைய திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் ரொம்ப நலிவடைஞ்சவங்க, ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள்ளே இருக்கிறவங்க, சொந்த இடம் 30 சதுர மீட்டருக்குள்ளே வீடு கட்டுறவங்க எல்லாம் தான் இந்த லோன் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வர்க்கமும் இந்த லோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று. அடுத்த சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு கட்ட மட்டும் மானியம் இல்லை, நீங்கள் இடம் வாங்கவும் மானியம் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டம் மூலமாக நீங்கள் எவ்வளோ மானியம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் வரைக்கும் நீங்கள் மானியம் பெறலாம். ஓகேங்களா? நீங்கள் வாங்குகிற கடனை எத்தனை வருடங்களுக்குள்ளே நீங்கள் திருப்பி செலுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15லிருந்து 20 வருஷத்துக்குள்ளே நீங்கள் திரும்ப செலுத்தணும். அடுத்து நீங்கள் இந்த திட்டத்தில் சேரணும் அப்படின்னா எந்த பேங்க்கெல்லாம் காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐ, கர்நாடகா பேங்க், ஸோ இந்த பேங்க்ஸ்லாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் மற்ற தனியார் பேங்க்கும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த ஸ்கீம் பேரை சொல்லி நீங்கள் கேளுங்க. அவங்க இந்த ஸ்கீம் மூலமாக கிடைக்கிற லோன் பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3லிருந்து 6 லட்சம் வரைக்கும் மட்டும்தான் மானியம் வாங்க முடியும். இப்போ புது ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 6லிருந்து 12 லட்சமாக அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் புது சேஞ்சஸ்ஸு. ஸோ இந்த திட்டத்தை யூஸ் பண்ணுங்கள், சொந்த வீடு கட்டுங்க, உங்களுடைய கனவு நிறைவேற வாழ்த்துக்கள். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ் டெக் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி பல பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. நன்றி, வணக்கம்.